வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். டிசம்பர் 5ஆம் தேதி 2028 ராகு கேது பெயர்ச்சி. மேச ராசிக்கு ராகு 10ல் கேது 4ல் எப்படி பலன்கள் இருக்கும்? ராகு கேது பயிற்சியை பற்றி பலன்கள். ராகு என்பது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பொதுவாகவே ராகுங்கிறது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த 3 இடத்துல இருந்தால் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. இந்த கிரகங்கள்லாம் நமக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? இந்த ஒவ்வொரு பெயர்ச்சிலையும் பலன்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது மாற்றங்கள் கொடுக்கறது, வசதி வாய்ப்புகளை கொடுக்கறது இந்த ராகு கேது தான். அப்போ இந்த 18 மாதத்தில் வரும்போது எந்தெந்த இடத்துல வருது? 10, 4. மேஷத்துக்கு 10ஆம் இடம், 10ல் ராகு, 4ல் கேது. இந்த கிரகங்கள் வரும்போது நன்மை நடக்குமா? நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா? அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கோச்சாரத்துலேயும் சரி, பொதுவாக நம்ம ஜெய ஜாதகத்துலேயும் சரி, நம்மளுடைய ஜாதகத்துலேயும் சரி, நான் சொன்ன மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் பிறப்பு ஜாதகத்தில் அந்த ராகு இருந்தால் அதிர்ஷ்டமானவங்க, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, வெளிநாடு செல்றதுக்கு இந்த ராகு தான் மெயின் காரணம். வெளிநாடு பணம் வர்றதுக்கு இதே ராகு தான் காரணம். இந்த ராகுனால நமக்கு நன்மைகள் நிறைய நடக்குது அப்படிங்கிறதுனா, அந்த யோக பலன்கள் அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இடத்துல இருக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் அப்படி இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறது இந்த ராகு தான். இந்த கிரகங்களை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லும்போது நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசி பலன்களை பார்க்கும்போது வர்றோம். இந்த ராகு கேது பயிற்சினால குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா இந்த ராகு கேது தான் மெயின் காரணம். நம்ம கோர்ட்டு கேஸு விவாகரத்து இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த கேதும் தான் மெயின் காரணம். மேக்சிமம் தனிமையை விரும்புகிறவங்களும் இந்த ராகுல இருக்கு. இந்த ராகு கேது உள்ளவங்களுக்கு தான். திருமணம் முடிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறவங்களும் அதே தான். இந்த வெளிநாட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபேமிலியை பிரிஞ்சு, அது இந்த கேதுவால் நடக்கிறது தான். இந்த கிரகம் கெட்டு போகும்போது தான் ஒரு சில பேர்த்துக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நெகட்டிவாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது கேதுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். கேதுங்கிறது தனிமை குறிப்பிக்கக்கூடிய கிரகம். இப்போ ஒரு சில பேர் ஃபேமிலியாக இருந்து வெளிநாட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, இங்கே ஃபேமிலி இருப்போம், அவர் மட்டும் வெளிநாட்டில் சம்பாதிப்பார். இப்படி குடும்பத்தை பிரிக்கக்கூடியது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடியது இந்த கேது. அப்போ இந்த பெயர்ச்சினால் நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா? இந்த பெயர்ச்சி மாறிக்கிட்டே இருக்குது, நமக்கு மாறலை அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு கருத்துக்கள் இருக்குது. பெயர்ச்சிங்கிறது பொது கருத்துக்களை நம்ம பப்ளிக்காக சொல்கிறது. இந்த கிரக மாற்றங்கள் வரும்போது நமக்கு வாழ்க்கையில் மாறணும். அதுதான் வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு காரணம். அப்போ இந்த மாற்றம் எப்படி வர வைக்கிறது, எப்படி மாறும் நமக்கு தெரியல. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பெயர்ச்சியை அப்படின்னு நம்ம கேட்குறோம். சார், இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு திருமணம் நடக்கிறது இல்லை, அதனால தான் இந்த ராகு கேது ஸ்தலத்துக்கு போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். அப்போயும் நமக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? அந்த கிரகத்துடைய தாக்கம் நமக்கு அதிகமாக கடுமையாக நம்ம உடம்புல இருக்கும், நம்ம ஜாதகத்துலேயும் இருக்கும். அப்போ அந்த தோஷம் விலகாமல் இருக்கிறதுனால தான், அந்த கடுமையான தோஷம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஜாதகத்திலிருந்து திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ இந்த கடுமையான தோஷத்தை எப்படி நம்ம விலக்கி எப்படி வெளியில் வர்றது? அப்போ பெயர்ச்சி மூலிமா வந்துருமா? இப்போ ஒவ்வொரு பெயர்ச்சியும் வரும்போது நமக்கு நடக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் இருக்கும்போது கோச்சாரத்துலேயோ ஜாதக பலன்லையோ ஜாதக கட்டத்திலேயோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த தோஷ நிவர்த்தியாகி இருக்கணும். இந்த ராகு தோஷமும் கேது தோஷமும் நிவர்த்தியாகி இருக்கணும். அது நிவர்த்தி ஆகலைங்கும் போது அது தொடர்ந்து இருக்கும். அப்போ தொடர்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு குரு திசையிலையோ இல்லை சுக்கிர திசையிலையோ திருமணம் நடந்தாலும் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரிஞ்சு இருக்கிறது, சண்டை சச்சரவு இருக்குது, வருமானம் வராமல் இருக்கிறது, அடிதடியாக இருக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இந்த ராகு கிரகமும் கேது கிரகம் தான் முக்கிய காரணம். இது எப்படி உருவாகுது சார் இந்த கிரகத்துடைய தாக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா, பாம்புங்கிறது சர்ப்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வண்டி டிராவலிங் பண்ணும்போது கார்லேயோ டூ வீலர்லையோ இல்லை நம்ம விவசாயம் பண்ணுற பூமியிலையோ இந்த மாதிரி இடத்துல விவசாயம் பண்ணுற இடத்துலையோ பரவலாக எல்லா இடத்துலையும் இந்த சர்ப்பம் போக வரவுமா இருக்கும். ரோட்டில் குறுக்க போகிறது, விவசாயத்தை பண்ணும்போது தோட்டத்தில் குறுக்க போகிறது, இப்படி இருக்கும். அது ஜென்ரலாகவே எல்லா இடத்துக்கும் இருக்கும். அது தெரிஞ்சு வர்றதில்ல, தெரியாமல் அது போகும்போது நம்ம காரில் போகும்போது அடிபட்டு அந்த சர்ப்பம் இறந்துடும். எப்போ அந்த சர்ப்பம் அடிபட்டு இறக்குதோ அப்போ அந்த செகண்ட்ல அந்த தோஷமாக நமக்கு மாறிடும். சர்ப்ப தோஷமாக நமக்கு மாறிடும். அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து நம்ம தொழில் தடை பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து நமக்கு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ராகுவுடைய தோஷம்.
கேதும் அதவே தான் பண்ணும். அப்போ இந்த கிரகங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பட்டிருக்கும் போது அதோடைய தாக்க உடம்புலையும் சரி ஜாதகத்திலையும் பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கு இந்த கிரகங்கள். இந்த தோஷம் விலகுனா தான் நம்ம நம்ம இந்த ராகு கேதுங்கிற தோஷம் நமக்கு விலகுனா தான் நமக்கு யோகமே ஜாதகத்தில் வேலை செய்யும், நமக்கும் வேலை செய்யும். இது நமக்கு தெரியாமல் என்ன நினைக்கிறோம், ராகு கேது தோஷத்துக்கு நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம், நமக்கு இன்னும் சரியாகலை, பரிகாரம் பண்ணிட்டோம் சரியாகலை. இந்த ராகு கிரக தோஷத்தை எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்க மாதிரி அந்த சர்ப்பங்கிறது நம்ம வண்டியில் போகும்போது அடிபட்டு இறந்துருது இல்லைங்களா, அந்த சர்ப்பங்கிறது இறந்த உடனே அது நமக்கு தடையாகவும் தோஷமாகவும் கடுமையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேலே போனாலும் ஒரு சர்க்கிளில் கீழே வந்துடுறோம், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கீழே வந்துடுறோம். அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி பாம்பு படம் எடுத்து ஆடும்போது எல்லாரும் தள்ளி நிற்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொழில் பண்ணி எல்லாத்த விட பெரிய லெவலில் மேலே வந்தாலும் டக்குன்னு கீழே இறங்கிடுறோம் பார்த்தீங்களா, அது இந்த சர்ப்பத்துக்கு தான் இருக்கும். அப்போ 10 பேருக்கு முன்னாடியும் சரி பொதுவாக சர்ப்பம் ஒரு 4 அடி 5 அடி 3 அடி 4 அடிக்கு எந்திரிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையே சால்வாகி திரும்ப கீழே போயிடும். இது மாதிரி தான் நம்ம தொழில். இந்த சர்ப்பத்தை யார் அடிச்சிருக்கிறாங்களோ, சர்ப்பத்தின் தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ, நான் சொன்ன மாதிரி தாக்கம் உடம்புலையும் ஜாதகத்தையும் வீட்லேயும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு எப்படின்னா, இதை சரி பண்ணிடலாம். எப்படி சரி பண்ணுறதுன்னா, ஒரு ராகுங்கிற கிரகத்தோடைய ராகு கேதுங்கிறது சிலை பிரதிஷ்டை பண்ணி அந்த சிலையில் வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம கொண்டு போய் வச்சு அதுக்கு பூஜை பண்ணும்போது அந்த தோஷமாகப்பட்டது விலகுது. ஒரு சில பேத்துக்கு தான் அது விலகுது, ஒரு சில பேத்துக்கு என்ன பண்ணணும்னா அது விலகிறது இல்லை. பொதுவாக வந்து நம்ம பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டாலும் அது தொடர்ந்து இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த கிரகத்துடைய தாக்கத்தை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எப்படி கிரகத்துடைய நவரத்தனுக்கு இப்போ நான் ராகு கேதுங்கிற வந்து சில பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி ராகுக்குரிய நவகிரகத்துடைய கல்லை உயிர் ஓட்டம் கொடுக்கும்போது அந்த கல்லுடைய பவரேஷன் நம்ம உடம்புல பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கிரகத்துடைய நெகட்டிவ்ங்கிறது வந்து அந்த தோஷம் வெளியில் போகும். அப்போ நம்ம கிரகங்களுடைய தோஷம் விலகிறதுக்கு சில பிரதிஷ்டி பண்ணியும் பண்ணலாம். ரெண்டாவது நவக்கிரக கல் அணிந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணலாம். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம ராகு கேது எல்லாத்துலேயும் இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த கிரகங்கள் 12 ராசிலையுமே அந்த கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். 18 மாதம் பொறுக்கு அதோடைய ரவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தாக்கத்தை நம்ம எப்படி வெளியில் வரணும், இந்த தாக்கத்தில் வந்து நம்ம எப்படி போகணுங்கிறதான் நிறையா பேர்த்துக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கு உண்டான தீர்வே தெரியாமல் இருக்குது. இதுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியும், நம்மளால் கரெக்டானபடியாக அந்த தோஷத்தை கிரிக்க முடியும். என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, இந்த கேதுங்கிறது யார் தெரியுங்களா, கேதுங்கிறது ஞானக்காரன் நமக்கு சொல்லுவோம். அதேமாரி கேதுங்கிற கிரகம் செய்வனை குறிக்கக்கூடிய கிரகம் இது. இப்போ நம்ம ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த கேதுங்கிற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், உடல் ரீதியாகவே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்போ உடல்நிலை சரியில்லைன்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன ஆகுன்னா, மாத்திரை சாப்பிடுவாங்க, அப்போதைக்கு சரியாகும், திரும்ப சரியாகாது. அந்த கேது கிரகம் உடலை பாதிக்கக்கூடிய கிரகம், நோயின்னு சொல்லுவாங்க, மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிங்களா, அதுதான் செய்வனியை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த மருந்து வந்து உடலில் போய் ஒட்டி இருக்கும். அது ஸ்கேனில் வெளியில் தெரியாது, ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது, டாக்டர்னாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம அதை வந்து கண்டுபிடிச்ச முடியும். இதுதான் மறைமுகமாக கேதுங்கிறது நம்ம உடல் ரீதியாக போகணும். அப்போ உடம்புல எந்த மாதிரி அதோடைய எஃபெக்ட் பண்ணும்னா, நம்ம பின்னாடி நம்ம எலும்பு இருக்குங்களா, முதுகுக்கு பின்னாடி அந்த முதுகு எலும்பு வந்து வலியை கொடுக்கும். அதிகமாக தூங்க முடியாது, தூக்கம் வராது. இந்த மாதிரியெல்லாம் அந்த கேதுங்கிற கிரகம் டிஸ்டர்ப் பண்ணி உடம்புல வந்து அந்த நான் சொல்லலை மருந்துங்கிறது வந்து உடம்புல இருக்கும். அப்படி இருக்கும்போது உடம்புல அந்த கேது கிரகத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து உடம்புல பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது கண்ணுக்கு தெரியாது. இது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணும்போது தான் அதோடைய எஃபெக்டை வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்காக முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னு தெரியாமையே இருப்பாங்க. அந்த கிரகத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல வந்து பாஸ் ஆகும்போது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடம்புல வலி ஏற்படுறது, இதெல்லாம் வந்து அந்த கேதுவால் உருவாகிறது. அப்போ அந்த கிரகத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணுனா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ இதுதான் நமக்கு தடையாக இருக்கும். அப்போ இந்த தடைகளை விலக்கி கிரகத்துக்கான கோயில் வழிபாடு, இப்போ என்ன ராகுன்னு சொல்கிறோம்னா திருநாகேஸ்வரம் போய் பாலாபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது, கேதுங்கிறது நாகநாத சுவாமி கேது பெரும்புலன்னு சொல்லி கேதுவை போய் வழிபாடு பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ராகு கேது தோஷங்கள் வந்து விலகும். இந்த கிரக தாக்கங்கள் குறையிறதுக்கு தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறோம். அப்படி போய் நமக்கு நார்மலாக வந்து நம்ம ராசியில் பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும்போது நார்மலாக வந்து நமக்கு பிளானட்டுகள் பாசிட்டிவாக இருந்தாலும் பொதுவாக கேதுங்கிறது ஒரு 4ஆம் இடம், இப்படி இடங்கள் வரும்போது 4, 2 இப்படி வரும்போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் நார்மலாக வந்து இந்த ராகு ஸ்தலத்துக்கும் கேது ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரும்போது சரியாயிடும்.
பொதுவாக ஜென்ரலாக ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரக கோயில்கள் போகும்போதே அந்த ராகு கேது கிரக கோயிலுக்கு போகும்போதே அந்த கிரகத்துடைய தாக்கம் ரிலீஸ் ஆயிரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறனால அந்த ராகு கேது தோசை ரிலீஸ் ஆகிறது இல்லை, அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஆகுது. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிரகத்துக்கான உயிர் ஓட்டம் கொடுக்கக்கூடிய கையில் கொடுத்து அதோடைய பவரேஷனை வேலை பண்ணும்போது அந்த தோஷங்கள் 2 வெளியில் போகுது. அப்படி அந்த தோஷம் விலகும் போது தான் அதை நம்ம கண்ணில் காமிக்க முடியும், செக் பண்ணி காமிக்க முடியும். அப்படி விலகும் போது தான் அவங்களுக்கு தொழிலுக்கான தடை விலகிறது, குடும்பங்கள் ஒற்றுமையாகிறது, குடும்ப பிரச்சனை தீர்றது, தொழில் மூலியம் வருமானம் வருது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் அடங்கி இருக்கும்போது இந்த ராகு கேதுங்கிறது மெயினான தோஷங்கள் அடங்கி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்ட முடியாமல் போயிடுறது. என்னன்னா எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் வம்பு, எதை எடுத்தாலும் வழக்கு, எதை எடுத்தாலும் பிரச்சனை, அதை கொண்டு போய்கிட்டே இருக்கிறது கேது. அதனால கேது திசை கேது புத்தியெல்லாம் நடக்குது. இந்த தசா புத்தி காலங்களில் வரும்போது ரொம்ப அதிகமாக வீரியத்தை கொடுக்கும். அப்போ உடம்புல இந்த மாதிரி சிம்டம்ஸை கொடுக்கும். நமக்கு யாரும் செய்வனை வச்சுட்டாங்களா, மருந்து வச்சுட்டாங்களா, ஏன் உடம்பு இப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தோணும். ஆன்மீக பயணத்துக்கு நோக்குறது, நமக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம தனிமையாக இருந்தால் போதும் அப்படின்னா விரும்புகிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கேதுனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதே வந்து கேதுவுடைய பவரேஷன் நமக்கு அதிகமாக இருக்குது, கேதுவுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமான மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தெய்வீக ஆற்றலை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கேதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலவர் யாருன்னா விநாயகர். இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். அப்போ தெய்வத்தின் வழியாகத்தான் கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும். அப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து பொது பலன்கிறது வந்து எல்லாரும் நம்ம பொதுவாக பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க வந்து ஜென்ரலாக எல்லாரும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பொதுவாக நமக்கு இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல, வெளியில் வராமல் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் அதை எப்படி வெளியில் வர்றது, அதை எப்படி வெளியில் வந்தால் நம்ம சரியாகிறது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்க முடியும். அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த கிரக தோஷத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும், அந்த கிரக தோஷம் வெளியில் போயிடும். அப்போ அது மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவோம். அப்போ அதை பண்ணும்போது தான் அந்த நம்ம தோஷமாகப்பட்டது வெளியில் போயிடும். அதுக்காகத்தான் நம்ம ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜிங்கிற பேரே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் லைவில் பார்க்குற நேயர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. இதே இப்போ சப்போர்ட் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தோஷங்கள் தாக்கங்கள் இருந்தால் அதை சரி பண்ணிடலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.